ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியாக்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரியாக்ட் சீரிஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கரண்ட்டாக வந்து மென் ஸ்டாக் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஹையாக இருக்குது. ஸோ வந்து எல்லாரும் ரியாக்ட் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய் கோர்ஸ் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே இந்த ரியாக்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 60,000, 50,000, 15,000 இல்லை 15,000 இல்லை 50,000 தான். அந்த ரேஞ்சில் தான் ரியாக்ட் கோர்ஸ் எல்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரியாக்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால லேஸாக விட்டுறாதீங்க. ஸோ நமக்கு யூடியூப்பில் நிறைய சோர்ஸ் கிடைச்சாலும் நம்ம எந்த நோக்கத்தில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங். ஸோ நம்ம வந்து தியரிட்டிக்கலாக போகாமல் எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்டு, ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் நம்ம எதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து இந்த சீரீஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் டுட்டோரியல் தேடிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சீரீஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ நம்ம வந்து அதுவும் ஒரு அட்வான்ஸ்டு, அதாவது கூகுளோட ஐடியில் வந்து, அதாவது ஐடியில் ஐடிஎக்ஸ், அதில் வந்து நம்ம வந்து இந்த சீரீஸை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை பார்த்தீங்கன்னா லோ என் பிசி வச்சுருக்கவங்களாலையும் இதை வந்து பக்காவாக யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ லோ என் பிசி வச்சுருக்கேன் ரியாக்ட் வராது அப்படின்னு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் சீரிஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் வந்து எந்த விதமான லேப்டாப்பில் இருந்தாலும் பக்காவாக வேலை செய்யும். அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் நம்ம ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி ஐடிஎக்ஸில் க்ரியேட் பண்ணுறது, எத்தனை வழியில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்ட் ஐடி சீரிஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே சி ஆல் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரியாக்ட் வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம நேம் கேட்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட், ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக டைப் ஸ்கிரிப்டாக கேட்கு. நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் ஓப்பன் ஆயிரும். ஸோ திடீர்னு அங்கனக்குள்ள ஒரு எல்லோ கலரில் ஒரு எரர் மாதிரி வரும். ஸோ அதுக்கு எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஐடிஸ் இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ஐடி சீரிஸ் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி எப்படி எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அப் டு 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் அப் டு 5 மினிட்ஸ் சொல்லிக்கிட்டு இருங்க, போங்களாடி நான் 30 செகண்ட்ஸுக்குள்ளே வந்துடுவேன்டா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நிறைய பேர் யூஸ் பண்ணுற போது தான் நமக்கு வந்து அந்த க்ளவுடில் வந்து சில பல அந்த இதெல்லாம் வரும். ஸோ மற்ற டைமில் வந்து ஸ்மூத்தாக எப்பயுமே வந்துடும். ஸோ வந்து இப்போ இது வந்து ஒரு க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அப்படியே இருக்கும். என்னென்னா க்ளவுடில் ஸ்டோர் ஆகி அப்படியே பக்காவாக இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ இதுலேருந்து நீங்கள் கிட்டப் வச்சு கிட்டப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம், கிட்டப் வச்சு இம்போர்ட் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்டை, இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 5 ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் ட்ராபேக். மற்ற எல்லாமே பாசிட்டிவ் தாங்க. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு வந்து ஸோ பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு ரன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுவே ரன் பண்ணி கொடுக்கு. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ப்ராஜெக்ட் ஐடிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு ரியாக்ட் டெவலப்பராக மாறிடலாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் அப்படிங்கிறத நமக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே ஓகே கோடஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கான என்வரான்மெண்ட் செட்டப் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு வந்து இங்கே ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு, ஸோ ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே எம்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம சீரிஸில் இதை பற்றி பேசியிருப்போம். ஸோ அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம என்வரான்மெண்ட் வந்து மறுக்க செட் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ட்ராபேக் வந்து இருக்குது அப்படிங்கிற பற்றி பேசணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகும். ஸோ அப்படி இல்லைனா ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கிறத கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கிறத டெலிட் பண்ணிட்டேன். ஸோ npm run dev அப்படின்னு கொடுத்தோம்னா பக்கத்துலேயே ஒரு டேப் ஓப்பன் ஆகி எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைம் கூட எடுக்கலைங்க. 398 மில்லி செகண்டில் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதை ஹோவர் பண்ணி அதில் ஃபாலோ லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பக்கத்தில் டேப்பில் ஓப்பன் ஆகும்.
நீங்கள் வந்து இங்கே லோக்கல் ஹோஸ்ட் 5173 அப்படின்னு போட்டுக்கணும், அதை போய் டைப் பண்ணிடாதீங்க, அந்த லிங்க் ஒர்க் ஆகாது. இதை பற்றி நம்ம வந்து சீரிஸில் பேசியிருப்போம். ஸோ அதை போய் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இப்போ மாற்றி நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது மாற்றி பார்ப்போம். ஸோ இங்கே ஹெச்எம்ஆர் இருக்குல்ல, அதை எடுத்துரும். சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு அதே ஆட்டோ சேவ் ஆயிரும். பார்த்தீங்களா? போயிட்டு அதுவாகவே ரிஃப்ரெஷ் ஆயிரும். ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ். ஓகே, நம்ம என்விரான்மெண்ட் செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லேருந்து போகும். இந்த தீமே எனக்கு வந்து இப்படி இல்லை, ஒரு கோடர்னாலே எதை விரும்புவாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கோடர்ஸ் வந்து பிளாக் கலர் தீம் தான் விரும்புவாங்க. ஸோ அந்த தீம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த கியர் ஐக்கான் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக தீம்ஸ் இருக்கும். அதில் கலர் தீம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் தீம்ஸ் இருக்கும். ரெட்டு கூட இருக்குது. ரெட் நம்ம ட்ரை பண்ணதில்லையே அப்படின்ட்டு நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன தீம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டார்க் மாடர்ன் அப்படிங்கிற தீம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ண உடனே டார்க்காக மாறிடுச்சு. ஓகே, நம்ம ரெட்டும் கூட ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமே, குயிக்காக தான் மாறுது. ஓகே, ரெட்டு நானும் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ரெட், ஓ ரெட் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கு ரெட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து பிளாக் தான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து பிளாக் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகே, பிளாக் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தீம் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஒரு எடிட்டர் ஃபீல் வரல, ப்ரௌசரில் இருக்க ஃபீல் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டேப்பை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி கீழே இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து தனியாக வந்துடும். இது தனியாக வந்தோடனே என்ன பண்ணீங்க, இதை வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை தனியாக வச்சுக்கிட்டு என் மவுஸில் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, இதை தனியாக வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த 3 பட்டனை கிளிக்கிங்கன்னா அங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு எடிட்டர் ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம எப்பயும் போல இந்த எக்ஸ்டென்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா அங்கே நமக்கு வெரைட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் என்ன போகிறோம்னா இப்போ வந்து ரியாக்ட் டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணதுனால ரியாக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரியாக்ட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு நிறைய வரும். ஸோ இதில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, ES7 + ரியாக்ட் ரெடக்ஸ் நேட்டிவ் ஸ்னிப்பெட்ஸ், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து நமக்கு வந்து ஸ்னிப்பெட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதாவது கோட் பண்ண ஈஸியாக இருக்கும் நமக்கு ரியாக்ட் வந்து. ஓகேவா? ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கோட் ஃபார்மேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், வந்து ப்ரெட்டியர் வந்து நம்ம கோட் ஃபார்மேட்டராக இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ப்ரெட்டியர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரியாக்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 எக்ஸ்டென்ஷனே போதுமானது தான். ஸோ இன்னொரு எக்ஸ்டென்ஷன் என்னென்னா ஆட்டோ ரீநேம் டேக் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆட்டோ ரீநேம் டேக், ஸோ அதை அந்த அந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டில் வந்து இந்த இதுதான் ஆட்டோ ரீநேம் டேக், இந்த 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 ஐக்கான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி இது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேக் நேம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோவாக அந்த அந்த சைடு இருக்கும்ல, ஸோ டபுள்ன்னு இருக்கும்ல நம்ம டேக்ஸுக்கெலாம், அதையும் வந்து ரீநேம் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஓகே, நமக்கு இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம இந்த சீரிஸில் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெய்ல்வின் சீரிஸ் பார்க்காதவங்க நம்ம டெய்ல்வினுக்கு தனியாக ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு டைப் பண்ணால் அதுக்கான எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்டெலிஜென்ஸ், ஸோ இதையும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து அவங்க டெய்ல்விண்டோட ஒரு அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன் தான், நல்லா பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் இன்ஸ்டால். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்டென்ஷன் தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதில் வந்து நமக்கு அந்த ஆட்டோ ரீநேம் டேக்கும் நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸும் நம்ம வந்து ஆக்சுவலாக அதுவாகவே ஆக்டிவேஷன் ஆயிரும். டெய்ல்விண்ட்ஸ் வந்து நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆட்டோ ரீநேம் டேக் தன்னாலே ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெட்டியரையும் ES7 ரியாக்ட் ரெடக்ஸையும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே, சேம் அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ப்ரெட்டியரை ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபார்மேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஃபார்மேட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட்டியரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ரெட்டியர் அப்படிங்கிறது கீழே இருக்கும். ஸோ அந்த ப்ரெட்டியரை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெட்டியர் வந்து சூஸ் ஆயிரும். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் ஆன் பேஸ்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபார்மேட் ஆன் சேவ் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பாக்ஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபார்மேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ப்ரெட்டியர் வந்து செட் பண்ணிட்டோம். ஓகே, தென் ரியாக்ட் ES7 அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இன்க்ளூட் ஸ்பேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா, இன்க்ளூட் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு காலமில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னும் செகண்ட் காலமில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் அப்படின்னு அடிக்கணும். ஸோ மேலேயே இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் அந்த வேல்யூஸ் வந்து டப்புன்னு அப்படியே டைப் பண்ணிடுறோம். ஸோ டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஃபர்தராக நம்ம என்ன செட்டிங் வைக்க போகிறோம்னா ரேப் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ ரேப் டெக்ஸ்ட். ஸோ ரேப்னு கிளிக் பண்ணி எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ரேப் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆஃபில் இருக்கும். ஆன் அப்படிங்கிறது வந்து ரேப் டெக்ஸ்ட் வந்து ஆன் ஆயிடும். ஓகேவா, அவ்வளோதான் கூட. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் செட்டிங்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஓகேவா, ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஃபைலுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ செட்டிங்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடும். ஓகேவா, ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து எடிட்டர் மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம அவுட்புட் ஸோ ஓகே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்விரான்மெண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.